நாகர்கோவில் சுசீந்திரம் தனுமாலய கோவிலின் தெப்பக்குள சுற்றுச்சுவர் இடிந்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகர்கோவில் சுசீந்திரம் தானுமாலய கோவில் தெப்பக்குளத்தின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தெப்பக்குளத்தை தூர்வார மண் எடுத்து வந்த நிலையில் சுற்றுச்சுவர் வலுவிழந்ததாக கூறப்படுகிறது. சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருக்கும் காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். ஏற்கனவே வலுவிழந்து காணப்பட்ட சுவர் தொடர் மழையால் இடிந்து விழுந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாகர்கோவில் சுசீந்திரம் தானுமாலய கோவில் தெப்பக்குளத்தின் சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். தெப்பக்குளத்தை தூர்வார மண் எடுத்து வந்த நிலையில் சுற்றுச்சுவர் வலுவிழந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே வலுவிழந்து காணப்பட்ட சுவர் தொடர் மழையாலும் இடிந்து விழுந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாகர்கோவில் சுசீந்திரத்தில் தானுமாலய கோவில் அமைந்திருக்கிறது. இக்கோவிலின் தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இதற்காக மண் எடுத்து வந்த நிலையில் சுற்றுச்சுவர் வலுவிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்திருக்கும் காட்சிகளையும் தற்போது பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கோகுல், கூடுதல் விவரம். வணக்கம் விக்னேஷ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே இருக்கக்கூடிய தானுமாலய சுவாமி அப்படிங்கிறது மிகவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவில்ல தெப்பக்குளம் இருக்கிறது. இந்த தெப்பக்குளத்தை தூர்வாரணும் அப்படின்னு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் கோவிலை தூர்வாருவதற்கு 45 லட்சம் ரூபாயும் அந்த பாத்திர குளத்தை தூர்வாருவதற்கு 15 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 60 லட்சம் அரசு ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகள் கடந்த மாதம் தொடங்கியது. தொடர்ந்து குளத்தை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் குளத்தில் ஆழமாக மண் எடுப்பதாலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையும் நாளும் தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் வலுவிழந்து இன்று காலை விழுந்தது. அந்த மதில்ல பல இடங்கள்ல பிளவு தோன்றி அந்த கற்கள் எல்லாம் கீழே விழ தொடங்கியது. இதை கண்ட அந்த பகுதி மக்கள் பதட்டம் அடைந்திருந்தனர். இது சம்பந்தமாக அறநிலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். மேலும் அந்த பகுதிக்கு தற்போது போக்குவரத்து அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கோவிலுக்கு வரும் மக்களுடைய பாதுகாப்பு கருதி உடனடியாக அந்த செவரை சரி செய்ய அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.